இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்போ எங்கெல்லாம் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற அச்சமும் கேள்வியும் எல்லோரிடமே இருக்கிறது. அதனை நம்ம பார்க்கலாம். இந்திய அளவில் எங்கெல்லாம் நிலநடுக்கம் ஏற்பட போகுது அப்படின்றத அளவை பொறுத்து 5 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. இதில் 5வது மண்டலம் மிக தீவிரமானது. 5வது மண்டலத்தில் தீவிரமான நிலநடுக்கம் ஏற்படும், பாதிப்பு மிக கடுமையாக இருக்கும். இது ரிக்டர் அளவுகளில் 7 புள்ளிகளுக்கு மேலாக பதிவாகும். ஸோ இப்பேற்பட்ட சூழலில் ரொம்ப தீவிரமான பாதிப்பு இருக்கும். இந்தியாவில் எங்கெல்லாம் இது பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, காஷ்மீர், மேற்கு இமயமலை தொடர், மத்திய இமயமலை தொடர், வடக்கு பீகார், மத்திய பீகார், வடகிழக்கு மாநிலங்கள், குறிப்பாக ரான் ஆஃப் கட்ச் பகுதி குஜராத்தில், அந்தமான் தீவுகள், இங்கெல்லாம் அதீத வாய்ப்புகள் இருக்கிறது மண்டலம் 5ல் தீவிரமான பாதிப்புக்கு. சரி, அடுத்து ஒரு புள்ளி குறைஞ்சு மண்டலம் 4ல் ஜோன் 4ஆக பிரிச்சிருக்காங்க. இங்கே அதீதமான நிலநடுக்கம் இருக்கும். இதில் 6லிருந்து 7க்குள்ள இதனுடைய மேக்னிடியூட் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது ரிக்டரில். அது எங்கெல்லாம் இதற்கான பாதிப்பு இருக்கும் அப்படின்னா, டெல்லி, ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல பிரதேசம், உத்தரகண்ட், சிக்கிம், வடக்கு பஞ்சாப், சண்டிகர், மேற்கு உத்தரப்பிரதேசம், டெராய், பீகாருடைய சில பகுதிகள், வடக்கு வங்காளம், சுந்தரவன காடுகள், அப்புறம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கொய்னா நகர், இந்த பகுதிகளில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மண்டலம் 4ல் இருந்த டெல்லியில் தான் இன்னைக்கு இந்த தாக்கம் உணரப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது இதை விட கொஞ்சம் குறைவான அளவு இருக்கக்கூடிய மண்டலம் 3 ஜோன் 3, மிதமான நிலநடுக்கம் ஏற்படும். ரிக்டர் அளவுகளில் 5லிருந்து 5.9 வரை, அதாவது நியர்லி 6 வரை பதிவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. எங்கள் அப்படின்னா சென்னை, கோவை, மும்பை, புனே, கொல்கத்தா, புவனேஸ்வர், ஜாம்ஷெட்பூர், அகமதாபாத், சூரத், லக்னோ, வதோதரா, மங்களூர், விஜயவாடா, கேரள மாநிலம் முழுவதும் கூட இந்த ஜோன் 3ல் வருது. அடுத்தது இதை விட கொஞ்சம் குறைவான நிலநடுக்கம். இதை குறைவான நிலநடுக்கம் அப்படின்வாங்க. இது அதிகபட்சமாக ரிக்டர் அளவுகோலில் 4.9 வரை இருக்கும். அதாவது 0லிருந்து தொடங்கி 4.9 வரை இருந்தது அப்படின்னா குறைவான நிலநடுக்கம். இன்றைக்கு டெல்லியில் ஏற்பட்டது இதற்கும் சற்று நியர்பை தான், 4.3 அப்படின்றப்போ இது குறைவான நிலநடுக்கமாக உணரப்படுகிறது. இந்த பாதிப்பு எங்கெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா, தமிழ்நாட்டில் திருச்சி, மதுரை, அப்புறம் பெங்களூர், ஹைதராபாத், விசாகப்பட்டினம், நாக்பூர், ராய்ப்பூர், குவாலியர், ஜெய்ப்பூர். இதுக்கடுத்து மிக குறைவான நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய அல்லது நிலநடுக்கமே வராது அப்படின்ற சேஃப் ஜோன் பகுதிகள் ஏதாவது இருக்கான்னா, இந்தியாவில் சில பகுதிகள் இருக்கு. ஆனால் நம்முடைய பிளேட் இது நகரக்கூடியது அப்படின்றதால இந்த பகுதிகள் இந்தியா மேப்ல இருக்கக்கூடிய எந்த பகுதியும் நம்பர் 1, அதாவது மண்டலம் 1 பகுதியின் கீழாக கொண்டு வரப்படவில்லை, இதில் வகைப்படுத்தப்படவில்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்று. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.